ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்கும் காலை வணக்கம். முதல்ல இந்த மசாலா ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் லைவ் பார்ப்பீங்க, நான் மசாலா கொடுக்குறேன்னு சொல்கிறப்பெல்லாம் பார்ப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ், ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு இப்போ ஏகப்பட்ட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்காக என்னால் வாய்ஸ் மெசேஜ் போட முடியலைங்கிறனால தான் நான் ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன், வீடியோவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் லைவில் உட்காந்து 1 மணி நேரம் கத்துறேன். அப்போல்லாம் நீங்கள் பார்க்கல, சரி பார்க்காதாமையே இருந்த மாதிரியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நல்லவங்க 4 பேர் இருக்கும்போது அது எதிரி 10 பேர் இருப்பாங்கங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அழகர் ஆற்றுல இறங்கினதுலேருந்து இப்போ நேற்று நைட்டு விட்டிய 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 மதுரையில் மழை கொட்டி தீத்துருக்கு. நைட்டு பூரா கரண்ட்டு கிடையாது. சரிங்களா? நைட்டு கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன், அதை போட்டு ப்ரைவேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த ஷார்ட்ஸில் மொபைல் அப்படி காமிச்சிருப்பேன் மணி எத்தனைன்னு. அப்போ ஒரு சில பேரோட நம்பர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மசாலாவுக்காக வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களோட நம்பர் அதில் தெரிஞ்சிருச்சு. அது தப்பு இல்லையா? அதை கூட நான் நல்ல வேலை பார்க்கல. திருப்பி யதார்த்தமாக போய் ஷார்ட்ஸுக்குள்ளே பார்க்கும்போது அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பாவம், அவங்க பர்சனலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மக்கிட்ட மசாலா ஆர்டர் கொடுக்க வந்ததுக்காக அவங்க நம்பரை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் சொல்கிறேன், நேற்று 4 மணிக்கு ஒரு மழை அடிச்சு ஊற்றுச்சு, ஒரு அரை மணி நேரம். 7 மணிக்கு பிடிச்ச மழை 7:30 மணி வரைக்கும் அடிச்சு ஊற்றுச்சு. திருப்பி நைட்டு எத்தனை மணிக்கு மழை பிடிச்சிச்சுன்னா எனக்கு தெரியாது. நல்லா தூங்கிட்டோம். பார்த்தா கரண்ட் போயிடுச்சு இடையில. அப்புறம் தான் பார்த்தா சவுண்டு சும்மா வானத்தில் இட்டியும் மழையும். யாருக்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. சரி, நான் சொல்கிறத கூட விடுங்களேன். பேப்பர்லாம் பார்ப்பீங்கல்ல, நியூஸ் பார்ப்பீங்கல்ல, மதுரை திண்டுக்கல் இந்த சைடு எந்தெந்த சொடைய மழை எவ்வளோ பெய்யுது, வெயில் எவ்வளோ அடிக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் 4 மணிக்கு பேஞ்ச மழையை கூட உங்களுக்கு ஷார்ட்ஸாக எடுத்து போட்டேனா இல்லையா? நீங்கள்லாம் என் வீடியோ பார்க்குறவங்க தானே. மசாலா ஆர்டர் கொடுத்தவங்களும் கொடுத்து இருக்கிறவங்களும் என் வீடியோ கம்பல்சரி நீங்கள் பார்ப்பீங்க. அக்கா என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே வாங்க, அந்த ரூமில் போய் காட்டுறேன். இது எனக்கு தேவையா சொல்லுங்கள். 10,000 கொடுத்து நான் பில்லை உங்களுக்கு நான் ஆதாரத்தோடு காட்டுறேன். இங்கே வாங்க, பில்லை காட்டுறேன். வாங்க, பில்லு எங்கே இருக்குது? இந்த பாருங்க, எவ்வளோ பெரிய மூட்டை வச்சுருக்கேனா. இது பூராமே நான் ஆர்டர் கொடுத்து 10,000 ரூபா பணம் கொடுத்துருக்கேன். இந்த வாங்க, அதை கட்டுறேன். எங்கே அந்த பில்லு நான் நேற்று கூட பார்த்தேன். இருங்க ஒரு நிமிஷம், ஷார்ட்ஸாக கூட எடுத்து போகிறேன். வாட்ஸ்அப்பில் அந்த மூட்டைக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மூட்டைக்குள்ளே பில்லு இருக்குது, நான் எடுத்து காட்டுறேன். 9,800 ரூபாயோ என்னமோ, 9,800 ரூபா. 10,000 ரூபாய்க்கு கொஞ்சோடு கம்மி. இதில் ஆட்டோ சார்ஜ் ரவுண்டாக 10,100 ரூபாயோ 10,200 ரூபாயோ நான் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு மசாலாவுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க எவ்வளோ ரூபா வந்திருக்குன்னா 13,000 ரூபா வந்திருக்குது. இப்போ நான் என்ன அரைக்கிறதுக்கு கூலி கொடுக்கணும். இந்த 13,000 தான் கொரியர் சார்ஜே எனக்கு போட்டிருக்காங்க. அதையும் நான் கொடுக்கணும். இது கொடுத்தது போக மீதி எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்தா தான் அந்த லாப காசையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? எனக்கு இப்படி பார்த்து நான் சொன்னானா, கடையில் இருந்தால் கூட அது ஒரு சின்ன கடையாக இருக்கும். அவங்கெல்லாம் மேலே அந்த ஸ்டூல் போட்டு மேலே வச்சுருப்பாங்க. நான் அந்த சூட்டில் கூட கம்மிட்டு இருக்கும். இப்படி கொண்டு வச்சேன்னா வாஷிங் மிஷின் பக்கத்தில், எங்கள் பெட்ரூமு ஆல்ரெடி சின்ன ரூமு. 2வது பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் கூட மிளகாயை வச்சா அந்த காரம் மூக்கு இப்போயே அந்த ரூமில் நுழைய முடியல. பாவம், அந்த பயலுக எப்படி படுத்து கிடக்குறாங்கன்னு தெரில. கொண்டு வச்சுருக்கேனா, தர மழை பெய்ய இது கிரைனேட்டு கல். ஜில்லு 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 ஜில்லுன்னு ஏற மிளகா என்ன ஆகும், பூசம் பிடிச்சி போகும். சரியா? ஒரு தொழில் பண்ணுறேன்னா கரெக்டாக கொடுக்கணும், அது நல்லா இருக்கணும், அது பேர் சொல்லணும்னு நினைக்கக்கூடியவன். சரிங்களா? அந்த ஆரம்பத்தில் வாங்குறவங்க எல்லாமே பாவம், நல்லா வெயில் அடிக்கும் போது அந்த அலுப்பை பார்க்காம கூட நம்ம செஞ்சு அழகாக நேற்று கூட அந்த ஆள் சொல்கிறேன், பேசாமல் ஒரு 20 கிலோ கூட நீ அரைச்சி வச்சுருந்துருக்கலாம்ப்பா. பாக்கெட்டாக போட்டு வச்சுருந்தீங்க. நான் கூட இப்போ கேட்குறவங்களுக்குலாம் போட்டுறேன். திடீர்னு இப்படி மழை பெய்யும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அழகர் ஆற்றுல இறங்கினால் 100% வெப்பமான பூமி குளிர்ந்து போயிடும். அதுக்கு தான் அந்த சித்திரை திருவிழா பயங்கரமாக கோலாகலமாக கொண்டாடுறது காரணமே அதுதான். அப்படிங்கும்போது எதுக்கு உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக வாய்ஸ் மெசேஜ்? அதுக்கு தானே 4:30 மணிக்கு மழையை பாருங்கள், இந்த நைட்டு 7 மணிக்கு ஒரு மழையை பாருங்கள், விடிய மழையை பாருங்கன்னு நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இதில் அந்த பொருளை போட்டது முதல்ல மாடியில் போய் நான் அப்படி கால் வைக்கும்போது கால் அப்படியே அனலாக சுடணும். சுட்டாதான் அந்த பக்குவம் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு இதையும் திரும்பியும் சொல்லிக்கிறேன். நான் அதை காய போடும்போது நான் காட்டுறேன் எப்படி பக்குவமாக போடுவேன் தெரியுமா? அதை அப்படியே ஒன்று ஒன்றா தனியாக காயிற மாதிரி போடும். மிளகாயெல்லாம் அப்படியே ஒரு மிளகாயாக அப்படியே தனித்தனியாக போடுற மாதிரி போடணும். அந்த மொட்டை வயலில் துணியை மூஞ்சியில் கட்டிக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு நான் அப்படி காய போட்டு அங்கேருந்து வைக்கணும்னு முடியாருவேன் தெரியுமா? நான் என்ன உங்களுக்கு வச்சுக்கிட்டு இல்லை நான் சொல்கிறேன். நானே என்னடா காசை வாங்கி இப்படி வச்சுக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன். சும்மா அப்படி தான் ஒருத்தவங்களுக்கு அனுப்பி விட்றேன். இது இல்லை அது இல்லை, 1 வாரம் கழிச்சு தான் எனக்கு வந்துச்சு. அதில் இந்த பொருள் இல்லை. நீங்கள் 1 வாரம் ஊருக்கு போனால் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்?
கரெக்டாக உங்களுக்கு வந்துருச்சா? கரெக்டாக 27ஆம் தேதி போட்டேனா 28 சென்னை முழுக்க டெலிவரியாக இருக்கலாம். சரி, எங்கள் சித்திரை திருவிழானால ஒரு 2 3 நாள் கூட லேட்டாக இருந்துக்கலாம். ஏன்னா வண்டியெல்லாம் டிராஃபிக் ஆகும் அப்படிங்கிறனால லேட்டாக இருந்துக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வந்து பார்சலை ஓப்பன் பண்ணி வச்சா நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் எல்லாருக்குமே என்னென்ன பொருள் தேவைன்னு தனியாக எழுதி சைடில் வச்சுருப்பேன். சரிங்களா? இனிமேல் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிறேன். நான் இதை கோவமாலாம் சொல்லலை, ரெக்வஸ்ட்டாகவே சொல்லிக்கிறேன். என்னோடைய எஸ்எஸ் மசால் மட்டும்தான் இனிமேல் நான் கொடுப்பேன். புளி மல்லி வந்து வச்சுருக்கேன். இது மல்லித்தூளும் புளியும் இப்போ 2 கிலோ ஆர்டர் போட்டு எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த 2 கிலோ புளியோட இந்த 2 கிலோ மல்லித்தூளோட ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஒன்லி மசாலா மட்டும்தான். இந்த 65 மசால் கொடுங்க, அப்புறம் இந்த அதை கொடுங்க, இதை கொடுங்க, எதுக்கு நான் ஆள் கிடையாது. நான் எதுவுமே அனுப்ப போகிறது கிடையாது. ஏன் மசாலா வேணுமா? அதுவும் இனிமேல் 1 கிலோ மட்டும்தான் ஆர்டரு. 1 கிலோவுக்கு மேலே அந்த 1/2 கிலோவெல்லாம் நான் ஆர்டர் எடுக்க போகிறது கிடையாது. இதுக்கு ஒரு கவரு, இதுக்கு ஒரு கொரியர் கவரு, அதுக்கு ஒரு கொரியர் சார்ஜு, அதுக்கு எதுக்கு ஏன் இவ்வளவு, எதுக்கு அவ்வளவு, இவ்வளோ பதிலே எனக்கு இல்லை. அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். 2வது நான் வந்து கொடுத்தோ ஏதோ 10 5 10 அப்படி இது பண்ணால் தான் அவங்க ஸ்பீடாக போட்டு ஒரே நாளில் உங்களுக்கு வரும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது எங்கேயுமே இது பண்ண முடியல. இந்த இன்றைக்கி கூட கடுமையான மழையா பேப்பரில் போட்டிருக்கான். சரியான மழை. இந்த காலையிலேருந்து இந்த வாருங்க இந்த பேக் கேமரா வர போட எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? நேற்று பேஞ்ச மழை. எங்கள் ஏரியாவே மணி எத்தனை தெரியுமா? 11 மணி. இப்படி உட்கார முடியுமா? அப்படியே சில்லுன்னு ஏரியாவே தான் துணி காயுது. தெரியுதான்தாங்க. இங்கே ஒரு மடங்கு துணி. இந்த பாருங்கள் வெளியே எங்கள் கம்பி வெளில காயுதா பூரா துணி. இப்படி காயுது. இது காயறதுக்கே 2 3 நாள் ஆகும். இனியே துணி பார்த்து தான் துவைக்கிற முடியும். நானே ஈரங்கீரம் படாமல் தான் உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கேன். எதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி நான் ஆர்டர் எடுக்கிறேன்னா நான் சொல்லிடுவேன். அரைக்க காய போடுறதுக்கும் நான் சொல்லிடுவேன். அரைச்சிட்டு வந்து பேக்கிங் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்ஸாவோ வீடியோவோ வந்துடும். சரிங்களா? அதனால் மசாலான்னு என்னை இது பண்ணாதீங்க. வெயில் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் 2 3 நாளில் எப்படி வெயில் வந்துடும். ஒரு நாள் வேலை தான் எனக்கு. பேக்கெட் போடுறத கூட நான் வீட்டுக்குள்ள உட்காந்து போடுற வேலை தான் எனக்கு. அதை பற்றி மழை பெஞ்சா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இது அரைக்கிறங்கிறது வெயில் போடணும். எனக்கு அடுப்பில் போட்டு வறுக்கிற அளவுக்கு சிலிண்டர் பிரச்சனை. 2வது அந்த டேஸ்ட்லாம் வரவே வராது. சரிங்களா? அதனால் அந்த பிரச்சனையை விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம அக்கா பிரச்சனைக்கு வருவான். என்னென்னா அக்கா வந்து என்ன அக்கா புஜின்னு இப்போ சொல்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்கியாம்ல, என்ன ஏன் பெரிய அக்கா வரவும் பயமாகிடுச்சா? எங்கே உன் பிட்டு படம் வந்துருமோ, எங்கே உன் வீடியோ வந்துருமோ, எங்கே நம்ம கள்ளப்பூசனை கண்டுபிடிச்சிருவாங்களோ? ஏன்னா அவள் நாடு விட்டு நாடு இருக்கிறவளையே கண்டுபிடிச்சி நோண்டி எடுப்பா. நீ பண்ணின கள்ளக்காதலை வந்து கண்டுபிடிக்க மாட்டான்னு நீ நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீ என்னமோ அப்படியே அவன் வந்தோன்னு அப்படியே நடிக்கிற. அப்படியே நல்லவ மாதிரி அப்படியே மீடியாவில் பேசினா ஏன் அவ்வளோ தைரியமாக வந்து புச்சின்னுக்கிட்டு இருந்தியே, இப்போ எங்கே போனார்? பொச்சை காமிச்சிட்டு போயிட்டாரா இல்லை பொச்சையில் வச்சுட்டு போயிட்டாரா? எனக்கு தெரியலையே. கிளவிக்கு அப்படி பயப்படுற பரவாயில்லையே. ஏன்னா தப்பு செய்கிறவங்க மட்டும்தான் அவங்ககிட்ட பயப்படுவாங்க. தப்பு செய்யாதவங்க யாருமே பயப்பட மாட்டாங்க. எதிர்த்து நின்று தில்லா. இதில் யாரை சொல்லுவேன்னா, நான் மெர்சிமா என்னை திட்டினாலும் கூட பரவாயில்ல, மெர்சிமாவை சொல்லுவேன். அந்த அம்மா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா பயந்துக்கிட்டு பம்மா அதை கூட நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, வேணாம் மெர்சிமா, சாக்கடையில் போய் கல்லை விடாதீங்க. நீங்கள் சட்டப்படி என்னென்ன செய்யணுமோ அதை நீங்கள் மறைமுகமாவோ இல்லை வந்து சஸ்பென்ஸாக செய்யுங்க. அவள் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. யாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதான், நீ யூகிக்க முடியாத இடத்துல உனக்கு நான் ஆப்பு வச்சுருக்கேன்ப்பா. அந்த டைலாகை நீங்கள் சொல்லுங்கள். நீ யூகிக்க முடியாத இடத்துல உனக்கு நான் ஆப்பு வச்சுருக்கேன்னு சொல்லி அவளை நான் என்ன சொல்கிறேன்னா, அவளை வந்து வளர்த்துவிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் 2 பேருமே ஒதுங்கி போனோம். நான் பேசாத காரணம் இந்த லைவில் உட்காந்து அவளை பேசும்போது நான் மிஸ்டு கால் விடுறது காரணம், அவளை வளர்த்து விட்டுறாத. அவள் வளர்றதுக்காக தான். ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருந்து வந்தவள் எப்படி வளருவா? ஒன்று உங்களை தொடணும், இல்லை என்னையை தொடணும். வேறு யாரை தொட்டாலும் அவள் ஃபேமஸ் ஆக முடியாது. வேறு யாரும் மக்கள் பார்க்கவும் மாட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெர்சிமாவுக்கு தான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ மெர்சிமாவை போய் ஏதாவது ஒன்று பண்ணணும். கருப்பிக்கிட்ட என்ன இருக்குது? கருப்பி பணியாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அவளை வச்சு என்னென்னமோ காய் நகர்த்துறான். அவள் பார்த்தா பெரிய டானு மாதிரியும் டக்கர் மாதிரி, உன்னைய பற்றி இந்த ஆடியோ வச்சுருக்கண்டி அதை எப்படி நீ மட்டும் அந்த ஆப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டென்ட்டு பேசி பிளான் போட்டு தான் அந்த ஆடி எடுத்தது. நான் பேசுனா மட்டும் ரியலாக என்னை நோண்டாதான் சீண்டாத. நோண்டி சீண்டுனா என்ன நக்கி தள்ளிடுவிய? அதான் நக்குனிய ஒரே நக்கா. நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் போய் கொடுத்த பேப்பரை எழுதி வரைஞ்சி தள்ளி கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன ஒன்று அப்படின்னு ஊதி விட்டு வந்துட்டேனே. அந்த மாதிரி தான் உன்னை மாதிரி டம்மி பீஸுக்கெல்லாம் நான் பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. நீ மிரட்டுற நான் உன்னை சொல்லவா? நீ மிரட்டுறது, நீ காட்டுறது, நாங்கள் வந்து மெர்சிமா பிரச்சனை எங்கள் பிரச்சனை. நீ யார் முதல்ல அந்த அம்மாவை பார்த்துருக்கியா? உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? அந்த அம்மா உன்னை மன்னிச்சு விட்டுச்சா அதோடு பொத்திக்கிட்டு ஓடிடு. சண்டையே உன்னை மன்னிச்சு விட்டது காரணம் ஒன்றே ஒன்று தான். மற்றபடி தனிப்பட்ட வரையில் எனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு மனசங்கட்டமே இல்லை. என்னமோ நல்ல ஊடி மாதிரி நீயே உட்காந்துக்கிட்டு என்னைய எதுக்கடி இழுக்கிற, என்னைய எதுக்கடி சேர்க்குற அப்படின்னப்ப என்னைய முதல்ல ரூமுக்குள்ளே 1 லட்ச ரூபா பேரம் பேசி ரூமுக்குள்ளே விட்டு ரெக்கார்டு போடணும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி பிளான் போட்டதே நீ தானே.
போடுவா கிளவி, எல்லா ஆடியோவும் போடுவான். அப்போ நீ எப்பேற்பட்ட நான் சொன்னேன்னா இவ ஆப்பில் அவுத்து காமிச்சு சம்பாதிக்கிறவ தாண்டான்னு நான் பல வாட்டி சொன்னேன். மூக்குப்பிடிய எவனுமே கேட்கல. அவள் வாய் மூலியமாக வாக்குமூலம் கொடுத்துருக்காளா? இது தெரிய வேண்டியவங்களுக்கும் தெரியும். இவ எத்தனை ஆப் யூஸ் பண்ணா, இவ அக்கௌண்ட்டில் எங்கெங்கே இருந்து பணம் வந்திருக்கு, இவ யார்கிட்ட வாங்கியிருக்கா, எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். அதில் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இன்னமும் சொல்கிறேன், பெருமைக்கோ பீத்தலுக்கோ நான் சொல்லலை. எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். ஏன்னா நான் பழகிறேன்னா அவங்க மனசு ஒரு வேதனையாவோ ஒரு கஷ்டமாகவும் சொல்கிறாங்களோ மனசில் வச்சுக்குவேன். ஆனால் என்னையை சீண்டி நோண்டி பார்க்குறோன்னா எனக்கு டென்ஷன் மண்டைக்கு மேலே ஏறிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கே அது நல்லா தெரியும். அதனால் மூக்குப்பிடி அப்படியே ரொம்ப நல்ல குடி மாதிரி அப்படியே ஏக பத்தினி மாதிரியே பேசுவாள். அவள் அந்த ஆப்புக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி தான் எல்லாத்துக்கும் நல்லபடியாக தெரியும். ஒருத்தவங்கள்ட்டலாம் ஆதாரமே இருக்குது. அப்போ அந்த ஆப்புக்குள்ளே தான் சம்பாரிச்சாங்கிற ஆதாரம் ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது. அதை யாரும் நான் சொல்ல, அது எனக்கு தெரிஞ்சால் போதும். சரியா? அதனால் இவளே வாக்குமூலம் கொடுத்துட்டு உட்காந்துன்னு என்ன சீண்டாத, என்ன நோண்டாத, நீ என்ன பெரிய லாடு பூனாவ இல்லை லானு மயிரா நீ? நான் கேட்குறேன். என்னமோ போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த, உனக்கே வாயில் வாழைப்பழத்தை வச்சு விட்டு வந்தானே, என்ன பண்ண உனக்கு முதல்ல மதிச்சாங்களே, நீ என்னமோ பெரிய இது மாதிரி பண்ண. ஏய் நான் உனக்கு சொல்லவ, நான்லாம் பேசாமல் போகிறேன் ஒதுக்கி போகிறேன்னா பயமோ ஏதோ கிடையாது. இப்போ மெர்சிமா இருக்குதா, அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன்னா, நான் வந்து பேசுகிறேன்னா அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்ருக்கேன். நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. நிறைய பண்ணும்போது அது அவங்களாச்சு. 4 அடி கூட அடிக்கிறாங்களா, அக்கா தங்கச்சி அடிக்கும் போது என்ன இருக்குது? 2வது வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி திட்டுருக்கும் போது கொஞ்சம் இறங்கி போகிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. பசிங்கிறப்ப சோறு கொடுக்குறாங்களோ அவங்க கடவுள். புரியுதா? அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், நீ ரொம்ப வந்து ஆட வேணாம். சரியா? அக்கா வந்து இனிமேல் வந்து புச்சுக்குட்டி மாவை இனிமேல் குறைச்சிக்குவாங்க. அதனால் நீங்கள் யாரும் வந்து கவலைப்பட வேணாம். ஏன்னா அக்காவோட புச்சுக்குட்டியோட பிட்டுப்படம் வந்து நம்ம பெரிய அக்கா எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆடியோலேருந்து வீடியோலேருந்து. நீ என்ன பெரிய யோக்கியமா அப்படிங்கிறியா? நான் யோக்கியந்தேன். ஏன்னு கேளு, என்கிட்ட காமிச்சிருந்தா ஆம்படா காமிச்சேன்டா அப்படின்ட்டு போயிடுவேன். யார்கிட்டயா பேசுன்ட்டு போயிடுவேன். இனிமே தான் ஆரம்பிக்க ஆட்டான். அவள் அமைதியாக அப்படியே இங்கிட்டு போய்கிட்டு இருக்காளேன்னு நினைக்கிறீங்க? சென்னையை நோக்கி தான் போவா. ஆனால் மதுரையை நோக்கி எப்படி கல் வீசியிருப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? அவள் மூளைக்குள்ளேயே போய் அவள் மூளை என்னென்ன யோசிக்கணும் குடையிறவன்னா. சரியா? நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஐயோ பாவம் மெர்சிமாவுக்கும் இப்போ கிளவிக்கு மேலே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ரைட்டு அப்படின்னு. அவள் அங்கே கல்லை வீசி அங்கே ஒரு வலையை வீசியிருப்பா, அப்படியே இங்கிட்டு ஒரு வலையை வீசுவா, அப்படியே கேரளா சைடு ஒரு வலையை வீசியிருக்காளா, 3 பக்கெட்டும் 3 வலையை வீசியிருப்பா. இந்த 3 வலையிலையுமே யார் சிக்கிறான்னு பார்ப்பா. யார் சிக்கரா அப்படி சொல்லி யார் அனுப்புவா, யார் துப்பு விசாரிப்பா, யார் என்னென்ன பண்ணுவா, எது நேற்று பொட்டாபார் ஒரு பெரிய அணுகுண்டா என்ன குண்டு போட்டா. இந்த மாதிரி அவள் பாட்டுக்கு அவள் காதலை நான் கட்டிக்க போகிறவனும் கூட ஜாலியாக இருக்கா. எவன் கட்டிக்க போகிறவன் அவனே இன்னொருத்தி புருஷன். இவ தான் கள்ளக்காதலை ஒழிக்க வந்தவன் தானே. கள்ளக்காதலை ஒழிக்க வந்தவன் அவனுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாடி புள்ள இருக்கும்போது இவ எப்படி வந்து கட்டிக்க போகிறவனோட அவள் சொந்த. இவ கூடவே இல்லை. காரு வந்து அவள் காரு இல்லை. அவள் கூட வச்சுக்கிட்டு இவள் சார்ஸ் போடல, அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கல, அவளுக்கு சோறு வாங்கி கொடுக்கல, இவள் ரூம் போட்டு கொடுக்கல, இவள் கூட கூட்டு சுத்தலை. அவளுக்கு என்ன தெரியுமா? இப்போ இந்த கேஸில் நிரபராதின்னு ஒருத்த வந்து இதாகணும், நிரூபணம் ஆகணும். 2வது சாட்சியை கலைக்கணும். அதுக்கு அவள் முக்கியம்ட்டு நான் ஒன்று சொல்லவா, அவள் காரியம் ஆகணும்னா காலை கூட நாக்க போட்டு நக்கிடுவான். அவள் எவ்வளோ பெரிய கிரிமினல் வெச பாம்புங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் ரெக்வஸ்ட்டாகவே மெர்சிமா கிட்ட சொன்னது, வேணாம் மெர்சிமா, உங்கள் தகுதி தராதரத்துக்கு இந்த சாக்கடைகிட்ட போகாதீங்க. சரிங்களா? உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை அது தனியாக இருக்கட்டும். இவகிட்ட போகாதீங்க. பொறுமாக அமைதியாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அதை கூட நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் பேசாமல் இருந்துக்கிட்டே வேடிக்கை மட்டும் பாருங்களேன். அவள் என்ன பண்ணுறான்னு அப்படியே இங்கிட்டு வருவா எங்கள்கிட்ட. நாங்கள் வாயே துறக்கலை பேசுகிறோன்னு என்ன தெரியுமா பண்ணுவோம், அப்படியே வருவா உங்கள்கிட்ட. நீங்கள் பேசலாம் வைக்கலன்னா என்ன பண்ணுவான், அப்படியே போவா தீபா கிட்ட. தீபா வாயை துறக்கலாம் ஓத்தா ஓமான்னு கிழிக்கிறாளா, அப்படியே விட்டுட்டு வேற யார் போவா, மூக்குப்படிக்கிட்ட போவா. மூக்குப்படி ஓத்தா ஓமான்னு கிழிக்கிறாளா, அவளை விட்டுட்டு அப்படியே வேற பக்கத்து போவா. அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவளோட இந்த கேஸு இந்த தப்பான ஒரு போக்சோ கேஸுங்கிறத மறையணும். இவன் நல்லவங்கிறத மக்கள்கிட்ட திணிக்கணுங்கிறதுக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனால் எல்லாரும் அமைதியாக இருந்து உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் பாருங்கள். இவள் அப்படியே கட்டது பைத்தியமாவா. சரியா? நான்லாம் அவளை பற்றி தெரிஞ்சதுனால தான் அவளை பற்றி பேசவே கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன். இப்போ கூடுங்க பாருங்கள், பேசக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். என் சிலிக்கான் இருக்கா பற்றியா, என் சிலிக்கான் சிங்காரி கள்ளக்காதலை அப்படியே கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்காங்க. நீ என்ன மறைச்சி வச்சாலும் கள்ளக்காதலை நான் கண்டுபிடிச்சி அவன் மொத்த ஜாதகத்தையும் எடுத்துருவா. ஏன்னா இவனே அவள் ஆள் தான் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவள் தான் அனுப்பி வச்சுருப்பா அப்படிங்கிறது. வரட்டும், வெயிட் ஃபார் யூ. வந்தவனை பார்த்து நம்மளும் ரசிப்போம். ஏற்கனவே துபாய் பிட்டு படம் வந்து இன்னும் மறையலை. எங்கெங்கேயோ என்னமா பால் கறக்கிறவன்லேருந்து இப்போ பால்வாடியில் போய் பால்வாடி போகிற புள்ள வரைக்கும் பார்த்துருக்குது.
அப்படிங்கும்போது இந்த பிட்டுப்படம் வந்தால் மட்டும் நான் மானரோசத்தில் தொங்கவா போகிறாங்க, தள்ளி விட்டுட்டு அடுத்து கறியும் சோறு திங்க போகிறாங்க. இவங்களுக்கு இதே தானே பொழப்பு, இப்படி தானே வாழ்ந்துருக்காங்க. இது என்ன பெரிய புதுசாக இல்லை பெரிய அரிசா சொல்லுங்கள். அதனால் வெயிட் பண்ணுங்கள். மசாலான்னு என் மண்டையில் இருக்க மசாலாவை பிரிக்க எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள். வெயில் அடித்தா பேப்பர் நியூஸும் எல்லாம் பாருங்கள். ஒரே நாள் வேலை டக்குன்னு கொரியரை போட்டு ஆர்டர் எடுத்த வரைக்கும் கொடுத்துருவேன். இன்னும் நான் வேறு ஆர்டர்லாம் நான் எடுக்கலை. 16 கிலோ எடுத்திருக்கேன். 16 கிலோவை அனுப்பிட்டு தான் அடுத்து வெயில் போடுறப்போ உங்களுக்கு எடுப்பேன். ஓகேவா? பாய். தேங்க்யூ.